அதிமுக பிளவுப்பட்டு 33 இருந்தது 19+1 20க்கு போயிட்டு ஓபிஎஸ் பிளவுப்பட்டதுனால அடிக்கி 13% காலி பண்ணிட்டாரு. அண்ணாமலை மேலுள்ள பொறாமை காய்ச்சல் பொச்சரிப்புல தமிழிசை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் ஜி, மதுரக்காரரு எல்லாம் சேர்ந்து கேண்டிடேட் போடாம ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்னதை சீமான் பேசி 16% ஓட்டு எடுத்துட்டாரு. அப்போ பாஜக அங்க விழுந்த இடம் விக்கிரவாண்டியில இந்திய கேண்டிடேட் போட்டவங்க இங்க அண்ணாமலை மேல உள்ள இதுல கேண்டிடேட் போடாதல விழுந்துட்டீங்க, தலை இல்லாத இதாட்டு ஆயிட்டீங்க. அது சீமான் அந்த இடத்துக்குள்ள தலையா வந்து நிக்கிறார். எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சிட்டாரு, அண்ணாமலை நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பல்ட்டியும் தான் சீமான தூக்கி விடுது. மக்கள் மத்தியில் இப்ப என்ன ஆகுது? சீமான் களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டு திப்பு சுல்தானை முன்னிறுத்தி, பழனி பாபாவை முன்னிறுத்தி, சீமானிசத்தால காங்கேயம் காளையை பத்தி பேசி, மாட்டிறைச்சி நல்ல உணவுங்கிறதையும் பேசி, பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணு பேசி, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு பேசி, விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி, ஏன்னா நோட்டாவுக்கு விக்கிரவாண்டியில ஓட்டு குறைஞ்சிட்ட, அப்ப விஜய் ஒரு ஆள் இல்லாதனாலதானே. பிரேமலதா அம்மையார் என்ன ஏமாளியா? வடதமிழகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க பின்னணியில உள்ளவங்க, அவங்களை ஏமாத்திர முடியுமா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறன் அலுவலர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகுல். ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆமா கோகுல், சொல்லுங்க சார். பேசிடுவோம் சார், கட்சிகள் பிரியறது பிரச்சனை இல்லை சார். இப்போ அதிமுகல கூட நம்ம ரீசெண்டா ஒரு ஸ்பிளிட்டை பார்த்தோம், அதெல்லாம் கொஞ்சம் பெருசா தெரியல. ஒரு அப்பா மகன் பிரிவு, அதுவும் வந்து நீங்க அந்த கட்சியில ஆற்றின தொண்டு நிறைய இடத்துல நீங்க எனக்கே கோட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இதுல 96 எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் வந்து கலைஞரே வந்து உங்களை பத்தி முரசொலியில எழுதியிருக்காருன்னு. பாமகவோட இன்றைய நிலைமையை பார்க்கும்போது அந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய தலைவராக நீங்களும் இருந்திருக்கீங்க. இப்ப அதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? பாமக நிலைமை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு அதோட பாதாளத்துல போயிட்டு இருக்குது. வருத்தத்துக்குரிய விஷயம். 2009 அடிபட்டாங்க, ஆனா வன்னியர் ஓட்டு அவங்க பக்கம் நின்று அதை பெண்ணகரத்தில் நிரூபிச்சு காட்டினார். சின்ன பிரச்சாரம் பண்ணி டாக்டர் ராமதாஸ் 2வது வந்தார். மணியண்ண மகன் லைக்கா தமிழ்குமரன் அந்த தம்பியை பற்றி பேசினார்ல, ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா ஓட்டு கட்சியின் மானத்தை காப்பாத்தினாரு தமிழ்குமரன். வரலாறு நம்ம என்ன இருக்குது, நான் தமிழ்குமரனை பார்த்ததில்ல, மணியண்ணன் எனக்கு வேண்டி வரலாம். 2011 அடி வாங்கினாங்க, ஆனா 3 தொகுதியில் அவங்க நின்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் தான் பலகீனம் அடைஞ்சு போனாங்க. அதற்கு பிறகு 2014 8 சீட்டு நின்று ஒரு எம்பி தொகுதி சேர்த்துட்டாங்க தர்மபுரியில. 16 மாற்றம் முன்னேற்றம் 5.5% வந்துட்டாங்க. அப்போ 9 தோல்வியை தழுவின கட்சி 9 11 டக்குன்னு 11க்கு ஒரு பெண்ணகரத்தை பார்த்துட்டாங்க. 11 3 தொகுதி வெற்றி அவங்களுக்கு பரவாயில்ல. 30க்கு 3ங்கிறது குறைவுனாலும் வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க. 14 அதோட விளைவு 8க்கு 1 ஜெயித்துட்டாங்க. 16 5.5% ஓட்டை காமிச்சிட்டாங்க. 19 ஒரு ராஜ்யசபாவது மிஞ்சிச்சு. அவங்களால ஒரு ஆட்சியை காப்பாற்றி கொடுக்க முடிஞ்சது, அவங்க ஓட்டுகளால ஒரு ஆட்சியை காப்பாற்றி கொடுக்க முடிஞ்சது. அடுத்து 21 10.5 வாங்கிட்டாங்க. 23 சீட்டு லோவஸ்ட். எடப்பாடி காலி பண்ணிட்டாரு. எடப்பாடி 23 சீட்ல தள்ளிட்டாரு. 3.8 சீட்டுக்கு உங்களை அனுப்பிட்டாரு. பட் 10.5ங்கிற ஒரு இதை ஆர்டர் போட்டாங்க. அது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் ஹெல்ப் பண்ணார், பாஜகவும் ஹெல்ப் பண்ணலாம். அந்த 10.5 போட முடியாது. ஆனா பாஜக ஹெல்ப் யாருக்கும் தெரியல. பாஜக மைனஸ்ன்னே டாக்டர் ஐயாவே கருதுறாரு. ஓகே, அது ஜெய் ஸ்ரீராம்லாம் கிண்டல் படிச்சாரு. ஓகே, அடுத்து 24 கூட 10 சீட்டுங்கிறது குறைவு. 13 சீட்டு நீங்க வாங்கியிருக்கணும். ஆனா 4.3% வாக்கெடுத்து 21 ஒரு வளர்ச்சியை காட்டிட்டீங்க. இப்ப அந்த 4.3% வாக்கெடுத்த பிறகு நீங்க பிளவுபட்டு நிற்கிறது என்ன நிலைமைக்கு நீங்க நாளைக்கு ஆவீங்களோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. வெரி பிக் கொஸ்டின் மார்க். தேமுதிகவுக்கு வேல்யூ வந்துச்சு. பாமக 2ஆ போனதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி 26ல் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அறிவிப்பு தானே சார்? அது அறிவிப்பு தான், அது வேற. பிரேமலதா அம்மையார் என்ன ஏமாளியா? வடதமிழகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க பின்னணியில உள்ளவங்க, அவங்களை ஏமாத்திர முடியுமா? அவ்வளவுக்குள்ள அவங்க ஏமாளியா? அவங்க கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்ணி தானே இந்த அறிவிப்பையாவது வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. நீங்க டக்குன்னு திமுக இது மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்துக்கு தீர்மானம் போட்டதுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. இன்னைக்கு கலைஞர் இதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே அவங்க அலர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க அலர்ட்டா இருக்கனாலதான் பிளவுபட்ட பாமக விட தேமுதிக மேல்
கேபி முனிசாமிக்கு கருத்தெல்லாம் குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு கேபி முனிசாமிக்கு கருத்தெல்லாம் குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு அந்த அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். உங்களுக்கு தெரியும், பிரேமலதா விஜயகாந்த் அம்மாருக்கே தெரியும் கேபி முனிசாமி எப்படி ட்ரீட் பண்ணுவாரு, என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் பாமக இதுல இருந்து மீண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தா தாக்கு பிடிச்சிடலாம். சேர்றதுங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு இமேஜ் பாதிக்காம தான் சேரணும். டாக்டர் ராமதாஸ் இமேஜ் பாதிச்சு சேர்றதுல எந்த லாபமும் இல்லை. இப்போ ராமதாஸ் மக்களை சந்திக்க போறாரு. என்னை பொறுத்தவரை ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அவர்கிட்ட தான் இருப்பாங்க. அதுக்காக அன்புமணிட்டு இருக்கக்கூடிய பெருங்கூட்டத்துக்கு ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது. எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அன்புமணிகிட்ட இருக்கிறதுனால அந்த 4.3 வந்து அன்புமணிகிட்ட கொஞ்சம், ராமதாஸ்கிட்ட கொஞ்சம், யாருக்கிட்டையும் 2% மேல போகாது. 4. இப்ப நீங்க அதிமுக பிளவுபட்டுச்சு, 33 இருந்தது, இன்னைக்கு 19+1 20க்கு போயிட்டு ஓபிஎஸ் பிளவுபட்டதுனால அவர் 1% தான் எடுத்திருக்காரு. ஆனா ஓபிஎஸ் 13% காலி பண்ணிட்டார். ஓபிஎஸ் எடப்பாடிக்கு 13% காலி பண்ணிட்டாரு. எங்க எடப்பாடிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும்னா, எடப்பாடிக்கு ஒரு வரவேற்பு இருக்கும்னா, இன்னைக்கு ஒரு சாத்தூர்ல இருந்து ஒரு தேமுதிகவில் உள்ள ஒரு தம்பி போட்டிருக்காப்புல, தெள்ள தெளிவா ஒரு தகவலை கொடுக்குறாப்புல. அவருக்கு தகவல் என்ன சொல்லுதுன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஐட்டிங் வச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் 2 வருஷ ஃபாலோவர்ஸ்ல 6 ஃபாலோவர் எடப்பாடிக்கு இருந்தாருன்னா 9 ஃபாலோவர் ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ்க்கு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்ல 2/3 தான் எடப்பாடிக்கு இருக்குது. அப்ப லீடர்ஷிப் இல்லாதவர் அமைப்பு வச்சுட்டு என்ன பண்ணிட முடியும்? ஈர்ப்பு சக்தி இல்லாதவர் அமைப்பு வச்சு என்ன பண்ணிட முடியும்? ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் அமைப்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் அமைப்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப அமைப்பு இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓபிஎஸ் இல்லாதது 13% வாக்கு காலி. நீங்க சொல்லலாம் பாராளுமன்றம் வேற, அசம்பிளி வேறன்னு. 2019 பாராளுமன்றத்தோடு நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதரவிலையும் வன்னியர்கள் ஆதரவிலையும் பல இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை நீங்க காப்பாத்தினீங்க. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் சீமானை விட 4வது இடத்துக்கு போயிட்டீங்க. நாம் தமிழர் சீமானை விட 4வது இடத்துக்கு போகக்கூடிய காரணம் என்ன? அன்னைக்கு நீங்க போட்டிட்ட இடத்துல எல்லாம் சீமான் என்ன ஓட்டு எடுத்தாரு? 1% 3% தான் ரொம்ப ஓட்டு எடுத்தார். இன்னைக்கு அவரு கீழே போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, லீடர்ஷிப் இல்ல. இதுதான உண்மை. இரட்டை தலைமையில இருந்த ஓட்டுல 13% போயிட்டு நீங்க அமித்ஷாவை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்க. அமித்ஷாவை ஏமாத்திரலாம், இங்க 4 பேரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அமித்ஷாவை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்க. அது மோடி கிட்ட உங்க பாச்சா பலிக்காதுன்னா எங்க கருத்து தெளிவா. ஓபிஎஸ் போனதுனால 13% வாக்கு காலி. அப்ப 4.3ங்கிறது 2ஆ போச்சுன்னா 2 பேரும் சேர்ந்தா 4.3 வராது, கண்டிப்பா வராது. 2 பேரும் சேர்ந்து எடுக்க ஓட்டு ஒரு 1/3 ஓட்டு காலி ஆயிரும், வெளியே ஆவியா போயிரும் மீதி. அப்ப யாருமே 2% வர மாட்டாங்க. இது தேவையா பாமகவுக்கு? அப்ப என்ன நிலைமை ஆகும்? இதுல வேற என் நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து கணிப்பு வந்தவங்க கற்பனையா ஒரு அணி அமைக்கிறாங்க. அதுல தேமுதிக திமுக நோக்கி போகுது, பாமக உடஞ்சே போச்சு. அப்ப கருத்து கணிப்பு வாபஸ் வாங்குங்க. இந்த அரசியல் களத்துக்குள்ள பாமக ஒன்றிணையாவிட்டால் வரலாற்றுல இல்லாத பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. 96ல கூட ஒரு பின்னடைவு தான். ஆனா 4 எம்எல்ஏ ஜெயித்துட்டாங்க, ஜெயலலிதாவும் 4 தான் ஜெயித்தாங்க. அப்ப இந்த பின்னடைவுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ மதிச்சு அவர் செயல்பட்டு எதிர்காலத்தை தனக்கு உறுதி செய்து விடணும். அந்த தப்ப பண்றாரு அவர். இப்ப மக்கள் என்ன சொல்றான், சாதாரண மக்கள் என்ன சொல்றான், பாமகவுக்கு ஓட்டு போடாதனும் சரி, பாமக ஓட்டு போட்ட வன்னியர்கள் என்ன சொல்றான், ஸ்டாலின் தங்கம்யா அப்பாவை எப்படி மதிச்சாரு, எவ்வளவு நெருக்கடி அப்பா கொடுத்த பிறகும், எவ்வளவு இடர்பாடுகள் அப்பா கொடுத்த பிறகும் தன்னோட லாயல்ட்டியை சோதிக்கிறாரு அப்பா, தன்னை புடம் போட்ட தங்கமாட்டை வளர்க்கிறார் அப்பான்னு நினைச்சு அதை ஏற்றுக்கிட்டு வந்த ஸ்டாலின் இன்னைக்கு அப்பாவோட பெரிய உச்சம் தொட்டு திராவிட இயக்க வரலாற்றிலேயே தொடர் வெற்றியில மேஜர் பார்ட்னரா எந்த இடத்துக்குள்ள போய் நிற்கிறார். காரணம் என்ன? முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த நெருக்கடிகளை தாங்கிக்கிட்டு அவரு நின்று அரசியல் பண்ணி சாதிச்சிட்டார். அப்ப நீங்க அன்புமணி பண்றது அப்பாவை கதற விடுறாரு. மக்கள் ஒத்துக்குவானா? வன்னிய பெண்கள் ஒத்துக்குவாங்களா? வன்னிய சமூக பெண்கள் இதை ஒத்துக்குவாங்களா? அப்ப அன்புமணிக்கு என்ன ஓட்டு வரும்? அதை உணரணுமா வேண்டாமா? மீண்டும் சொல்றோம், அதுல என் நண்பர்கள் இருக்காங்க, பலர் இருக்காங்க. பேரை சொன்னா அது அவங்களுக்கு
பிரச்சனை ஒன்றும் வராது. எல்லாரும் பலமானவங்க தான். தம்பி கணேஷ்குமார்னாலும் சரி, சிஆர் பாஸ்கரனாலும் சரி, ஜி.கே. மணியண்ணனாலும் சரி, பலர் உள்ளுக்குள்ள இருக்காங்க. நமக்கு அறிமுறை ஏ.கே. மூர்த்தினாலும் சரி, எல்லாம் நம்ம வேண்டிய தம்பிமார்கள் தான், சகோதரர்கள் தான், ஒன்றா இருந்தவங்க தான். அவங்க எல்லாரோட எதிர்காலமும் இதில் பாதிக்கப்படும். ஒற்றுமையாக நின்னா தான் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்காலம் வரும். அது எவ்வளோ வருதோ, கூடுதல் குறைவோ அங்கெல்லாம் பார்க்காண்டாம். ஒற்றுமையாக இருந்தால் தான் இவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியும். எனவே மீண்டும் உங்களை பலப்படுத்தி அடுத்த எலெக்ஷனில் கூட்டணிக்கு போகணும். அப்போ அது எப்படி சாத்தியம்? ஒரு எலெக்ஷன் அதில் காலி ஆகுதுல்ல. இதுக்குள்ள எலெக்ஷன் எடப்பாடி ரொம்ப கீழே போகிறார். எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு டாக்டர் ஐயா சொன்னதும் கரெக்டு தான். ஸோ இந்த கட்டம் எடப்பாடியை பலவீனப்படுத்தி அன்புமணியை கூட வளர்த்து விட்டுருப்பார். ரொம்ப நாசுக்கா பொலிட்டிக்ஸ் பண்ணி ஸ்டாலினுக்கு எதிராக அடுத்தால யார் வராங்கல்ல, அன்புமணிக்கு ஒரு சிஎம் சான்ஸ் இருக்குன்னு ஒரு தோட்டம் வந்திருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் சர்வைவல் ஃபைட்டு, வரலாற்றிலே இல்லாத பின்னடைவு. தேமுதிக உங்களோட பெரிய கட்சின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னே இருந்த ஒரு நிலைமை மாறி தேமுதிக பெரிய கட்சி ஆயிடுச்சு. அந்த அந்தஸ்து கிடைச்சிடுச்சு. இது யதார்த்த உண்மை. இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஒன்னா தான் எங்கேயாவது கூட்டணி கிடைச்சி வாய்ப்பு வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன முடிவெடுக்க போறாங்கிறத பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார் இப்போ எப்படியும் அன்புமணி அவர் வந்து பாஜக கூட்டணி இல்லை வந்து அதிமுக கூட்டணி, ஆனால் வந்து இவருக்கு வந்து ஐயா அவருக்கு வந்து கண்டிப்பா டிஎம்கேவோட ஒரு கூட்டணி போகணும் அங்க ஒரு, ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய எலெக்ஷன்ஸ்ல சேர்ந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. திரும்ப கட்சி வந்து புத்துணர்ச்சி ஆகணும்னா அங்க போய் ஜெயிக்கிற இதுல ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியுங்க, ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி வச்சு ஒண்ணும் இல்லைங்கிறது தான் மோடிக்கே தெரியுது. கனிமொழிக்கு தான் அந்த டெலிகேஷன் வாய்ப்பு கொடுக்குறாரு, ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா எடப்பாடி வச்சு ஒண்ணும் இல்லைன்னு அவர் முடிச்சு கட்டிட்டார். அடுத்தால பாருங்க, டாக்டர் ராமதாஸ் தனிச்சு நின்று ஜெயித்த அளவுக்கு கூட்டணியில் ஜெயிக்கலன்னா அவரும் அதை பண்றாரு. தேமுதிக பாருங்க, ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் நினைக்கிறாங்க. சீமான் பாருங்க, அவர் தனிச்சே இருக்கக்கூடியவர், என்றாலும் விக்கிரவாண்டியில 1% தான் வருதுன்னு சொல்லும் போது அவரும் இங்க தேராதுங்கிறார். கிருஷ்ணசாமி பாருங்க, அவரும் எடப்பாடியால தேராதுங்கிறாங்க. அப்ப எடப்பாடியால தேருங்கிற லெவல்ல யாருமே இல்லை. அப்ப இந்த சிச்சுவேஷனை பாமக எப்படி ஹேண்டில் பண்ண போறதுன்னு பார்க்கணும். ஒருவேளை எடப்பாடி அன்புமணிக்கு சீட்டு கொடுத்துட்டாருன்னா, ராமதாஸ் இல்லாத அன்புமணிக்கு எடப்பாடி எப்படி சீட்டு கொடுப்பாரு? அவர் பெரிய புத்திசாலி, ராஜதந்திரி, சமர்த்த, கில்லாடி. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு, எது கூடுதல் லாபமோ அதை எடுப்பாரு. இப்போ குறைஞ்ச நஷ்டம்னு தான் பாஜக வந்திருக்காரு. குறைஞ்ச நஷ்டம்னு தான் பாஜக வந்திருக்காரு. பாஜக வரும்போது வேற நிறைய ப்ராப்ளங்களை தீர்த்திடலாம். செங்கோட்டையன் ப்ராப்ளம், சீமான மோடி சிஎம்மா சொல்லிடுவாராங்கிற ப்ராப்ளம், பன்னீர் ப்ராப்ளம், இவர் தினகரன் ப்ராப்ளம், விஜய் பெரிய ஆளுங்கிற மாதிரி போலியா கட்டமைக்கக்கூடிய பிம்ப அரசியலுக்குள்ள ப்ராப்ளம், உள்கட்சி ப்ராப்ளம்னு பல ப்ராப்ளங்களை முடிச்சு கட்டிடலான்னு தான் அங்கே வந்திருக்கிறாரு. அப்போ அவரு அன்புமணி ராமதாஸ்ல யார் எடுப்பார்? கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், வன்னியர் மக்கள் ராமதாஸ் பின்னாடி தானே சார் இருப்பாங்க? கண்டிப்பா ராமதாஸ் பின்னாடி தான் வன்னியர் மக்கள் இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு அந்த கட்சியை உருவாக்குனது. அன்புமணி பின்னாடி மேபி நிர்வாகிகள் இருக்கலாம். பட் எப்படி இந்த அதிமுகல எப்படி நிர்வாகிகள் எல்லாமே இபிஎஸ் பக்கம் இருக்காங்களோ, பட் ஓட்டிங் போது வந்து தோக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து இங்கேயும் அதானே சார் நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ராமதாஸ் பிரிஞ்சதுல 4.3ல அன்புமணியால 2% கூட எடுக்க முடியாது. கொஞ்சம் 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 ஆவியா போயிடும். அன்புமணியால 2% கீழே தான் எடுக்க முடியும். 2% கீழே எடுத்தா கட்சி எப்படி நிற்கும்? காக்கா தேக்கா தானே. நீங்க இவ்வளவு வருஷம் பாமக நின்று சாதாரண விஷயமா? தமாக நிக்கல்ல, தேமுதிக நிக்கல்ல. இப்பதான் தேமுதிக கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு பிரேமலதா அம்மையாரோட அரசியலால தென் மதிமுக நிக்கல்ல, வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா வாக்கு விகிதம். ஸோ அந்த நீங்க ஒரு 4% வாக்கு விகிதத்தை ஒரு பகுதிக்குள்ள காப்பாத்திட்டு வந்தவங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா அதோட முடிச்சு கட்டிடுவாங்கல்ல. நீங்க பார்க்கணும், வன்னியர் அரசியலே டாக்டர் ராமதாஸால் தான் எழுந்தது. அவரை எதிர்கொள்ளதான் திண்டிவன் ராமமூர்த்திக்கு கேபினெட் கொடுக்குறார், திண்டிவன் வெங்கட்ராமனுக்கு கேபினெட் கொடுக்குறாங்க. பல அரசியல் நபர்கள் வந்து ராமதாஸ் வன்னியர் எழும்பி வராரு, அவருக்கு கோரிக்கைகள் வைக்கிறாருன்னா மற்ற காங்கிரஸ் அங்கங்கெல்லாம் வன்னியர் தலைவர்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஜெயலலிதா 8 வன்னியர் எம்பி கேண்டிடேட் போட்டாங்க. திமுக இப்ப இருக்கிற அமைச்சர்களே அத்தனை பேர் வன்னியர்கள் இருக்காங்க. ராமதாஸ் இல்லைன்னா முன்னாடி காங்கிரஸ்காரங்க ட்ரீட் பண்ண மாதிரி 2 வன்னியர் 1 வன்னியர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் வன்னியர் சமூகம் அரசியல் அங்க பின்னுக்கு தள்ளப்படும். ஸோ
வன்னியர் சமூகத்தின் நலனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதா நல்லது. சார் நீங்க கருத்து கணிப்புல வந்து எப்பயுமே பெருசா மதிக்கிறவர். நிறைய விஷயங்கள் அதுல வந்து ட்ரூவா இருக்கணும். நிறைய கட்சிகள். ஆனா வந்து சாணக்கியா இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து ஏஐ யூஸ் பண்ணி நாங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம். அதுல வந்து சீமான் அவருக்கு வந்து ஓட் கம்மியாகுது அப்படின்ற மாரி சொன்னீங்க. ஆனா நீங்க 2024 எலக்ஷனுக்கு முன்னாடில இருந்து சொல்றீங்க. கண்டிப்பா 2026ல அவரு இப்போ 10% போவார். நம்மளே நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 10க்கு மேல போனா அதிமுக இன்னும் எடப்பாடியோட ஓட்டு வந்து பயங்கரமா டெம்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பேசியிருக்கோம் சார். ஆனா வந்து இப்படி ஒரு கருத்து கணிப்பு வர்றதுக்கு காரணம் ஒருவேளை ஒரு யாரையாவது குஷிப்படுத்துறதுக்காகவா இல்ல வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? சீமான் 17% வாக்கெடுப்பார். ரங்கராஜ் பாண்டே என் தம்பி, என் சகோதரர். அவரை நான் காயப்படுத்த விரும்பல. அதை விட்டுருவோம். நண்பர்களும் இன்னும் அவரை பற்றி பேசாதீங்கிறாங்க. நானும் அது கருத்து கணிப்பு, அது ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. இப்பவே ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு, அன்னைக்கு எடுத்த கருத்து கணிப்புக்கு வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக திமுக கூட்டணிக்கு போறாங்க. ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு போறாங்க. பாமக பிளவுபட்டு போச்சு. அப்போ அதிமுக வச்சதே காலியாகி போச்சே. பன்னீர்செல்வம் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. தினகரன் எங்க இந்த இந்த கூட்டணி தான் வருவாருன்னு ஒன்றும் கேரண்டி இல்லை, என்ன சூழல்னு. அண்ணாமலை எவ்வளவு சீட்டுங்கிறதுல பிரச்சனை பண்ண இருக்காரு. அப்ப இவ்வளவு பிரச்சனையும் இருக்கும்போது நீங்க கருத்து கணிப்புன்னு வைக்கிறது தப்பு இல்லையா? இப்ப யார் ஸ்டெடியா இருக்கிறா? ஸ்டாலின் கூட்டணி ஸ்டெடியா இருக்காரு, சீமான் ஸ்டெடியா இருக்கிறாரு. நான் கருத்து கணிப்பு பண்ணக்கூடிய எல்லா சோதனையும் கேட்கிறேன். ஸ்டாலின் சீமான் தவிர யாருக்கு கிளாரிட்டி இருக்கு? இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் சீமானை தவிர யாருக்கு கிளாரிட்டி இருக்கு? இதுலதான் சீமான் ஏறுறாரு. நேத்து எடுத்த கருத்து கணிப்பு எடுத்து இன்னைக்கு எடுத்து பாருங்க. இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு எடுக்கிட்டு சீமான் 17% வரும், விஜய்க்கு 1 மில்லியன் வரும். காரணம் விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. தக் லைஃப் இஷ்யூல விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. சீமான் தெளிவா துணிச்சலா இருக்கிறாரு. தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் ஸ்டாலின் தான் போடுறாங்க. சீமான் ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் பார்த்துட்டாரு. நாயுடு சமூக மக்கள்னாலும் சரி, அருந்ததியர் மக்கள்னாலும் சரி, போயர் ஓட்டார்னாலும் சரி, 24 மனை தெலுங்கு செட்டியார்னாலும் சரி, தேவாங்கர் செட்டியார்னாலும் சரி, இதை தாண்டி ஒக்காலிகாசுனாலும் சரி, லிங்காயத்னாலும் சரி, ஏன் எம்ஜிஆர் மேல பட்டு கொண்ட நாயர்களே இப்போ வந்து எடப்பாடி வேண்டாம் ஸ்டாலினுக்கே போட்டுருவோம், சீமானோட இதை ஸ்டாலின் தான் கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு தெளிவா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாப்புல. ஸோ பிறமொழியாளர்கள்லாம் சீமானோட அரசியலால ஸ்டாலின்கிட்ட போலரைஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு அந்த தக்லைஃப் இதுல சீமான் மீண்டும் போலரைஸ் பண்றாரு. நான் ரங்கராஜ் பாண்டேக்கு இன்னைக்கு கருத்து கணிப்பு நீங்க ரங்கராஜ் பாண்டே எடுத்தா சீமான் எங்கேயோ போயிருவாரு, விஜய் தகுதியற்றவர்னு ஆயிடுவாரு, ஸ்டாலினால தான் நிலையான ஆட்சி தர முடியும்னு 50% மேல ஸ்டாலின் போயிருவாரு. ரங்கராஜ் பாண்டே இன்னொரு கருத்து கணிப்பு இன்னைக்கும் அந்த மாதிரி எடுத்து பார்த்தா இந்த ரிசல்ட் தான் வரும். அதுக்கு நான் காரண காரியங்களை சொல்றேன். இன்னைக்கு தக் லைஃப் வந்து பெரிய ஓப்பனிங்கை நோக்கி போயிட்டு இருக்குது. கமல்ஹாசன் படத்துக்கு இல்லாத ஒரு ஹையஸ்ட் ஓப்பனிங் போயிட்டு இருக்குது. தமிழ் படத்துக்கே இல்லாத ஓப்பனிங் ஆகுமா, கமல்ஹாசன் படத்துக்குள்ளே ஹையஸ்ட் ஓப்பனிங் ஆகுமாங்கிறத அடுத்தால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுல கமல்ஹாசன் இந்த தமிழ் விஷயத்துல ஸ்டெடியா இருக்கிறாரு. சீமான் களத்துக்குள்ள வாரார். சீமான் என்ன சொல்றாரு? தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம்னு சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? ரங்கராஜ் பாண்டே இந்த கருத்தை கேட்டு சொல்லுவாரா? நீங்க கருத்து கணிப்பு இன்னைக்கு எடுத்தீங்கன்னா சீமான் போல்டா நிற்கிறாரு, விஜய் கருத்து இல்லாம நிற்கிறாரு. கருத்து இல்லா கந்தசாமி விஜய்னு மக்கள் சொல்லுவானா மாட்டானா ரங்கராஜ் பாண்டே? அடுத்து பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? பஞ்சம நலத்தை மீட்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? பெரியார் ஜாதியை பற்றி விஷயத்துல வராரு. சீமான் ஈவர ராம்சாமி நாயக்கர் பெரியார் எழுதினதே எவிடன்ஸ் தூக்கி போடுறாரு. இதெல்லாம் மக்கள்கிட்ட போகும்போது இன்னைக்கு விஜய் அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம வலவும் போகாம இடவும் போகாம இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சேனல்ல கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. சாணக்கியா மாதிரி அதுவும் ஒரு சேனல் தான். அந்த சேனல் எடுத்த கருத்து கணிப்புல சார் 100க்கு 65 பேர் மீண்டும் ஸ்டாலின் வருவார்னு சொல்றான் சார்ங்கிறாப்புல. நம்ம தம்பி தான், சேனல் பேரை கூட சொல்லிடுறேன். ரிஃப்ளெக்ட் சேனல்ல தம்பி எடுத்தான், ஒரு இஸ்லாமிய சகோதரன், பேர் எனக்கு சரியா வரல, முஸ்லிம் தம்பி. 65% மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரிப்பா எம்ஜிஆர் மார்க்கெட்ல சொல்றாங்க சார்ன்றாப்புல. சீமான் விஜய்ல விஜய் சினிமாவுக்கு தான் சார் லாய்க்கு, சீமான் தான் சார் அரசியல்வாதின்னு பெருசா சொல்றாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி சீமான் கிளாரிட்டியில எழுப்பிட்டாரு, கன்ஃபியூஸ்ட் இதுல விஜய் மாட்டிக்கிட்டாரு. நீங்க வந்து சீமான் 234 நிற்காருன்னு ஒரு டேபிள்ல கருத்து கணிப்புல வைக்கிறீங்க, நியாயம். நிப்பாரு விஜய் நிப்பாரு, நீங்க எப்படி வைப்பீங்க? அது கற்பனை இல்ல. நிப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? அவரு கமல்ஹாசன் நின்னாரு மக்களவை தேர்தல்ல, இவர் வந்து லெட்டர் பேடாலாம் இருந்தாரு. விக்கிரவாண்டியில போலரைசேஷனுக்கு பயந்து ஓடிட்டாரு. வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில விஜய் ஓடிட்டார். அவர் சாக்கு போக்கு சொல்லுவார் எங்களுக்கு 26 தான், 26லயே நிப்பாராங்கிறது கேள்விக்குறின்னு நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு தக் லைஃப் மேட்டர்ல
தமிழ் மேட்டர்ல பெரிய இஷ்யூவாட் ஆயிட்டு. இது 1 இயர் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தணும்னு சீமான் சொல்றதுல விஜய் ஒன்றும் கருத்து சொல்லலைங்கிறதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகல. 10% இடஒதுக்கீட்டுல விஜய் கருத்து இல்ல கந்தசாமிங்கிறதுல மக்களுக்கு ரீச் ஆகல. ஆனா சினிமா மேட்டர்னால கமலஹாசன் போல்டா நிற்கிறாருங்கிறதுல சீமான் தான் அந்த அரசியல் களத்துக்குள்ள நிற்கிறாரு. விஜய் ரெண்டும் கட்டான நிற்கிறாரு, அர்த்த நாரீஸ்வரா நிற்கிறாரு, வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போய் அடிபட போறாருன்னு மக்களே எல்லார் மத்தியிலும் ரீச் ஆகுது. அப்போ நீங்க கருத்து கணிப்புல எடுக்கும் போது சொன்ன அதே நபர்கள் கூட இன்னைக்கு கேட்டா சீமான் தாங்க லீடர்னு சொல்லுவாப்புல. நான் ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு எடுக்கலன்னோ அது தவறுனோ சொல்லல, அதுக்கு எனக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனா ரங்கராஜ் பாண்டேக்கு நான் இப்பவே சொல்றேன், ஜேவிசி ஸ்ரீராமுக்கு இப்பவே சொல்லுவேன், இன்னைக்கு அந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னா சீமான் தான் ஹீரோ, விஜய் தகுதி இல்லாதவர், விஜய் இன்னும் எலிஜிபிள்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றதான் கரெக்ட்னு சொல்லுவாப்புல. இன்னொன்னு நீங்க அதுல பண்ண தவறு, அதிமுக கூட்டணி அமையதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைஞ்சா கற்பனை கூட்டணியா கருத்து கணிப்பு போடக்கூடாது. அதுவும் அறம்பற்ற செயல், நியாயமற்ற செயல், அது உண்மைக்கு புறம்பான ஒரு செயல். ஸோ இந்த கருத்து கணிப்புகள் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்துட்டு போயிடலாம். ஏன் இந்தியா டுடே கருத்து கணிப்பு 55% ஸ்டாலினுக்கு வருதுங்கிறாங்களே, அதே இந்தியா டுடே கருத்து கணிப்புல நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்கதாட்டே லிஸ்ட் பண்ணல. நான் உடனே அதை 55% ஸ்டாலினுக்கு வருதுங்கிற கருத்து கணிப்பை சொல்லும் போது ஒரு பெரிய நிறுவனம் இப்ப எலெக்ஷன் நடந்தாலும் மோடி ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்றாங்க. அவங்க கருத்து கணிப்புள்ள கட்சிகள் பட்டியலில் போறங்க, நாம் தமிழர் ஒரு கட்சி நாட்டில் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்குங்கிறது லிஸ்ட்ல கிடையாது. அப்ப அதை பார்க்கும்போது பாண்டே எவ்வளவு தங்கம், சீமான் பாண்டே பாராட்டலாம். நான் ஒருத்தன் இருக்கதாவது காட்டி என்னையும் விஜயம் கம்பேர் பண்ணி எங்க அண்ணன் ரவீந்திர துரைசாமி கம்பேர் பண்ணாலே விஜய் இன்எலிஜிபிள், தகுதி இல்லாதவர், வேஸ்ட்ங்கிறத நிரூபிச்சு தள்ளிடுவாரு. அது மக்கள்கிட்ட ரீச் ஆகும், அது எனக்கு லாபம் தான்னு சீமான் நினைப்பாரு. ஆனா இந்தியா டுடேல சீமான் ஒருத்தர் இருக்கதாட்டே காட்டல. குமுத ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பு திமுக 55% வந்திருக்குது. அக்னி நியூஸ் சர்வீஸ் கருத்து கணிப்பு 43% ஸ்டாலினுக்கு போடுறாங்க, 31 என்னதான் அதிமுக போடுறாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் நான் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா இருக்குது. நீங்க சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் ப்ரெடிக்ஷனையும் ரவீந்திரன் துரைசாமி ப்ரெடிக்ஷனையும் பாருங்க. எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆடியன்ஸ் உண்டு, பட் சவுக்கு சங்கர் தான் சூப்பர் ஸ்டார், சந்தேகம் இல்லாம தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார். இவர் பாண்டே அவர் கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேல்யூ பாண்டேக்கு உண்டு. சவுக்கு தான் சூப்பர், பாண்டே அதுக்கு அடுத்தபடியா ஒரு இடத்துக்குள்ள பாண்டே இருப்பார். ஆனா கிரெடிபிலிட்டி ஆங்கிள் என்ன? சவுக்கு சங்கர் சொன்னது 2024 எத்தனை நடந்தது, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது எத்தனை நடந்தது, டேபிள் பண்ணி போடுங்க. ஒரு தம்பி நான் டேபிள் போடுறேன் சார், 10 பேக் ஆர்டி ப்ரெடிக்ஷன் ஒரு பையன் வந்துட்டான், நான் அவனுக்கு கோகட் தம்பி உன்னோட பொருளாதார இதுல நீ சேனல் தொடங்கும் போது உனக்கு பாதிப்பு இல்லாம ஏன் இதை பயன்படுத்திக்க தம்பி, சாங்ஷன் கொடுத்துட்டேன் தம்பின்னு சொல்லிட்டேன். அந்த தம்பி இருக்கு. அப்ப நீங்க வாங்க. இப்ப கூட நான் என்ன சொன்னேன், ஸ்டாலின் 4 சீட்டு தான் போடுவாரு, எடப்பாடி 2 சீட்டு எடுப்பாரு, போட்டி வராதுன்னு. அப்போ இதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி சொல்றது 100க்கு 80 90 கரெக்டா வருதுன்னு சொல்லணும். அந்த ரவீந்திரன் துரைசாமி சீமானை பற்றி சொன்னது எது தப்பா இருக்குது, ஸ்டாலினை பற்றி சொன்னது எது தப்பா இருக்குது? சீமானை பற்றி சொன்னது 100% கரெக்ட். ஸ்டாலினை பற்றி சொன்னது ராசா இடையில வெடியுண்ட தூக்கி வீசினதுனால கோயம்புத்தூர் ஒரு மேட்டர் மட்டும் 2021 அது மட்டும் தவறா போச்சு. மீதி எல்லாம் 95% ஸ்டாலினை பற்றி சொன்னது கரெக்ட், 100% சீமானை பற்றி சொன்னது கரெக்ட். இதைத்தான் ஆர்டி சொன்னா கரெக்டா இருக்கும்னு எல்லாரும் வராங்க. அப்போ உங்க கருத்து கணிப்போட ஆர்டிக்கு ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கும்னு வர்றாங்க. நான் ப்ரெடிக்ட் பண்றேன் சீமான் 17% வாக்கெடுப்பார். காரணம் சொல்லுமா சகோதரர்களே, காரணம் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு, லீடர்ஷிப் அடிபட்டுட்டாரு. சீமானும் எடப்பாடியும் 2024 ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம்னு நின்னாங்க. எடப்பாடி பழனிசாமி கொள்கையற்றவராட்டு, சந்தர்ப்பவாதியாட்டு, தன் நிலைப்பாட்டில இருந்து மாறி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு. இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கருத்து கணிப்பு நண்பர்களே, நீங்க ஒண்ணு போட்டுட்டா மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி மோடி ராகுல் காந்திக்கு எதிராக நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி வருவோம், சந்திரசேகர ராவ் மாதிரி வருவோம், ஜெகன் ரெட்டி மாதிரி வருவோம், மம்தா பானர்ஜி மாதிரி வருவோம்னு பெரிய டயலாக் பேசினவங்க. யார் பிரதமருங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பாருன்னு பேசினவங்க. 26லயும் கூட்டணி கிடையாது, 9லயும் கூட்டணி கிடையாது, எந்த காலமும் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவங்க பல்ட்டி அடிச்சுட்டீங்க, பழனிசாமி ஆயிட்டீங்க. சீமான் தெளிவா நிற்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் நிற்கிறாரு. அதே ஸ்டாண்ட்ல இன்னைக்கு பேசுறாரு. அப்போ இதுல சீமான் ஏறுறாரு. ஒண்ணு, பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்கிறாரு. சமஸ்கிருதம் இருக்கிறது மோடியா வச்சிருக்காரு, நான் பெரிய விளக்கங்கள் சொல்லிட்டேன், அது வேற விஷயம். இப்ப இந்த விஷயம் சீமான் எடப்பாடி கம்பாரிசனுக்கு வருவோம். அப்போ புரட்சி தமிழர் எடப்பாடி அதை பேசுறாரா? இல்ல. அடுத்து தமிழ் தான் மொழிகளுக்கு தாயின்னு சீமான் பேசுறாரு.
அதுல கலைஞர் விமர்சனம் பண்றாரு. கலைஞர் நீராடும் கடல் எடுத்து பாடல்ல உன் உதிரத்தில் பிறந்ததுங்கிறதுல அதை எடுத்துட்டாருன்னு கலைஞர் விமர்சனம் பண்ணாரு. ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிறத கலைஞர் எடுத்துட்டாருன்னு கலைஞர் விமர்சனம் பண்றாரு. எடப்பாடியால முடியுமா? எடப்பாடியாலவே முடியல. பலன் நிரூபிக்காத, அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி விஜயால எப்படி முடியும்? கருத்து கணிப்பு நண்பர்களே, கருத்து கணிப்பு நண்பர்களை தான் கேட்கிறேன். அப்ப இன்னைக்கு இதை பாத்தீங்கன்னா தக்லைஃபுக்கு பிறகு வந்ததும் விஜய் விழுந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. விஜய்க்கு அபிமானமா இருந்த 4 பேரும் விஜய் சரியில்லை, சீமான் தான் லீடர்னு சொல்ல மாட்டாங்க. நான் யதார்த்தத்தானே சொல்றேன். சீமான் ஓங்கி நிற்கிறாருல்ல. சரி, இப்ப எடப்பாடி சீமான் கம்பாரிசன்ல எடப்பாடி பல்ட்டி அடிச்சது மைனஸ், விக்கிரவாண்டியில நிற்காதது மைனஸ், ஈரோடு கிழக்குல நிற்காது மைனஸ். 2 இடத்துலயும் சீமான் நின்னது. நான் வன்னியர்கள் மத்தியில சீமான் நிற்கிறாரியா சீமான் அப்படின்னு ஏறிட்டாரு. அதே மாதிரி நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியிலும் சீமான் ஏறிட்டாரு எடப்பாடி கம்பாரிசன்ல. இன்னொன்னு, அண்ணாமலை கேண்டிடேட் போடாததுல 18% என்டிஏ ஓட்டுக்குள்ள சீமான் ஏறுறாரு. 18% என்டிஏ ஓட்டுக்குள்ள ஈரோடு கிழக்குல அண்ணாமலை கேண்டிடேட் போடாததுல ஏறுறாரு. அந்த இடம் தான் அண்ணாமலை கோட்டை இடம், என்டிஏ கோட்டை விட்ட இடம். நீங்க விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போடுறீங்க, டாக்டர் ஐயா வச்சு போடுறீங்க. ஆனா ஈரோடு கிழக்குல ஏன் கேண்டிடேட் போட முடியல? அப்ப நீங்க தலையில்லாத முண்டங்கிற ரேஞ்சுக்கு ஆயிட்டீங்க. அங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதே அண்ணாமலை மேல் உள்ள பொறாமை, காய்ச்சல், பொச்சரிப்புல தமிழிசை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் ஜி, தென் இவர் மதுரைக்காரரு எல்லாம் சேர்ந்து கேண்டிடேட் போடாம, நானே சொன்னேன், அமித்ஷாவுக்கு எழுதுனேன், மோடிக்கு எழுதுனேன், நட்டாவுக்கு எழுதுனேன், சந்தோஷுக்கு எழுதுனேன், கேண்டிடேட் போடலைன்னா வீக்கு எப்படியாவது கேண்டிடேட் போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். மீண்டும் நான் சொல்றேன், கேண்டிடேட் போட்டிருந்தா அண்ணாமலை ஒரு கேண்டிடேட்டை போட்டு விளையாடக்கொண்ட கேண்டிடேட்டை போட்டு ஒர்க் பண்ணியிருந்தா 2வது இடம் வர்றது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா மக்கள் மத்தியில் இப்ப என்ன ஆகுது? ரவீந்திரன் சொல்றது கற்பனை, நிஜம் என்ன? சீமான் களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டு திப்பு சுல்தானை முன்னிறுத்தி, பழனி பாபாவை முன்னிறுத்தி, சீமானிசத்தால காங்கேயம் காளையை பற்றி பேசி, மாட்டிறைச்சி நல்ல உணவுங்கிறதையும் பேசி, பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு பேசி, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு பேசி, விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி, ஏன்னா நோட்டாவுக்கு விக்கிரவாண்டியில ஓட்டு குறைஞ்சிட்ட, அப்ப விஜய் ஒரு ஆள் இல்லாதனால தானே அது காரணம். இப்படி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்னதை சீமான் பேசி 16% ஓட்டு எடுத்துட்டாரு. ஆடிட்டர் குருமூர்த்தியும் தமிழ்நாடு ஃபுல்லா இது பொருந்தும்னு சொல்றாரு. அப்போ பாஜக அங்க விழுந்த இடம், விக்கிரவாண்டியில என்டிஏ கேண்டிடேட் போட்டவங்க இங்க அண்ணாமலை மேல உள்ள இதுல கேண்டிடேட் போடாததுல விழுந்துட்டீங்க, தலையில்லாத இதாட்டு ஆயிட்டீங்க. அது சீமான் அந்த இடத்துக்குள்ள தலையா வந்து நிற்கிறாரு. இப்படித்தானே ஆர்கே நகர்ல கோட்டை விட்டீங்க. தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து பாஜகவை ரொம்ப கீழே கொண்டு போய் தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டது பாஜக தலைவர்களுக்குள்ள கோஷ்டி முதல் குடும்பி பிடி சண்டை தானே, உண்மைதானே நான் சொல்றேன். அடுத்து அண்ணாமலை நீக்கம். அடுத்து அண்ணாமலை இந்த ஓட்டை எப்படி எடுத்தாரு? ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலின்னு எடுத்தாரு. ரங்கராஜ் பாண்டியன் அபிமானத்துக்குரிய ஜெயலலிதா மேல ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி எடுத்தாரு, ஊழல்வாதின்னு எடுத்தாரு. ரங்கராஜ் பாண்டியன் அபிமானத்துக்குரியவங்க தான் ஜெயலலிதா, போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சசிகலா பவர் பிடித்ததும் ஜெயலலிதா எல்லாரும் குப்பை கூடையில தானே தூக்கி போட்டாங்க. குப்பை கூடையில தானே ஜெயலலிதா படம் கிடந்தது. சசிகலா படத்தை தானே பையில வச்சுட்டு போனாங்க, ஹிண்டு பத்திரிகையில் எழுதல. உண்மைதானே நான் சொல்றேன், பொய்யா சொல்லிடுறேன், மக்கள் உணர்வை தானே நான் சொல்றேன். அப்ப அந்த ஜெயலலிதா வேற ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி எடுத்தார். எனக்கு இது ஏற்றுக்கொள்ளனாலும் பெருந்தகை அண்ணா பெருந்தகை பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் கண்டு பகுத்தறிவு கொள்கைகளை பேசாம ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்தார். பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அதை சொல்லி அண்ணாமலை எடுத்தார். இன்னைக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத சீமான் சொல்லி இருக்கிறாரு. இந்து நாடார்கள் மோடி பிரதமர் போட்டவங்க சீமான் முதல்வர் போட்டதுக்கு தயாராகிறாங்க, ஸ்டாலினுக்கும் தயாராகிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள், ஐ எம் நரேந்திரன், யூ ஆர் தேவேந்திரர், தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்துக்கு போட்ட அந்த சமூக சோதரர்கள் இன்னைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள்னா யார் நாட்டில் வேளாளர்கள் கேட்ட சீமானுக்காக போடுறாங்க. தேவேந்திர குல வேளாளருக்காக இவர்கள் வேளாளர்கள் என்றால் இந்த நாட்டில் யார் வேளாளர்கள்னு ஆணித்தரமா கேட்ட சீமானுக்காக போடுறாங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்காக இருக்கிற சீமானுக்காக போடுறாங்க. பலர்களே பாண்டியர்கள்னு சொல்லி அவங்களை கௌரவித்த சீமானுக்காக போடுறாங்க. ஸோ தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களவையில் மோடி பிரதமர் ஓட்டு போட்டவங்க சட்டமன்றத்தில் சீமானுக்கு போடுறாங்க. இந்த நாடார்கள் சீமான் பக்கம் வர்றாங்க. வட தமிழகத்தில் உள்ள நான் வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டே போயிட்டாரு, இவரா லீடர், சீமான் களத்துக்குள்ள நின்று சீமான் தான் லீடர்னு நான் வன்னியர்கள் சீமானை நோக்கி நகர்றாங்க. களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில நின்னதுனால நகர்றாங்க. ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள நின்றதுனால நான் வெள்ளாள கவுண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜின்னு அதிரடியில ஜாதியை சொல்லிடுவாங்க. அதனால செந்தில் பாலாஜி வந்து அதிரடி பண்ணாதான் டெபாசிட் போயிடும்னு நம்பர் 1 ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி, அவரை ரெகனைஸ் பண்ணிடுவோம்.
அதுல வந்து நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து தமிழ் காஸ்ட் வந்து சீமானை நோக்கி நகர்றாங்க. பிறமொழி சகோதரர்கள் ஸ்டாலின்டே போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. சீமான் இதுல 18% என்டிஏ ஓட்டுல பெரும்பகுதி எடுக்கிறாரு. அப்ப 8 என்டிஏ ஓட்டுல பெரும்பகுதி இந்த நாடார், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், யாதவர், நான் வன்னியர், நான் வெள்ளாள கவுண்டர்னு எடுக்கிறாரு. இதே தாண்டி 5 பிராமணர்களை போட்டு பெரியார் எதிர்ப்புல தமிழ் பிராமணர்களை பாசிட்டிவா எடுக்கிறாரு. ஸோ 8, 16 திமுகவில் உள்ள எதிர்ப்பு ஓட்டுல 1% வந்தாலும், நியூ ஓட்டர்ஸ்ல கொஞ்சம் வந்தாலும், அல்லது 23% ஓட்டுல எடப்பாடி நிலைப்பாட்டை மாத்தினல வந்தாலும், குறைஞ்சபட்சம் 17% ஓட்டு தாராளமா சீமான் எடுப்பாரு. 8% சீமான் ஓட்டு வருவார் நான் மட்டும்தான் சொன்னேன். ஐயா சிமன் ஸ்ரீராமன் 2% சொன்னாரு. உள்ளாட்சி தேர்தலில் சீமான் 3வது தான் போவாரு. அண்ணாமலை தான் டெல்லி ரிசோர்ட் சப்போர்ட்டோட 3வது வருவாருன்னு. திருவெற்றியூர்ல சீமான் 3வது தான் போவாருன்னு. நாம் தமிழர் தம்பிகள்லாம் என் மேல வருத்தப்பட்டார். ஏன் சீமானே என்கிட்ட வருத்தப்பட்டார். நானே ஜெயிக்கலன்னா, அண்ணனே சொல்லலைன்னா யார் நான் ஜெயிப்பான்னு சொல்லுவாருன்னு வருத்தப்பட்டார். உண்மை, நான் 3வது தான் போவாருன்னு சொன்னேன். உண்மைதான். கமலஹாசன் ஃபைட்டிங் கேண்டிடேட் தானே 2வது வந்தாரு. கொஞ்சம் பணம் செலவழிச்சு ஓட்டு வாங்கியிருப்பாருன்னா ஜெயித்திருப்பாரு. வேலுமணி பண்ண டாக்டிஸ் அவரும் பண்ணியிருந்தா ஜெயித்திருப்பாரு. ஓகே, 2வது வந்தாரு. தினகரன் ஃபைட்டிங் கேண்டிடேட் 2வது வந்தாரு. ஸோ சீமானை பற்றி நான் சொன்னதுல எது தப்பா போயிருக்கு? ஈரோடு கிழக்கு வன்னிக்கவும், விக்கிரவாண்டி போலரைசேஷன் தான் வரும்னு. விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொல்லும் போது, விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாதுன்னு. அதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு. என் கருத்தை ஏடிஎம்கே ஐடிவிங் மூலமா பலம் நிரூபிக்காத ஒரு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிறாரு. நான் உண்மையும் நேர்மையுமா பேசுறேன், தரவுகளோட பேசுறேன். கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்த விஜயால நோட்டாக்கு ஓட்ட கூட்ட முடிஞ்சுதா? சீமானுக்கு ஓட்ட கூட்ட முடிஞ்சுதா? போலிங் கூடுறத தடுக்க முடிஞ்சுதா? உதயநிதி ஸ்டாலின் களத்துல நின்று லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணாரு. உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணாரு. திமுகவுக்கு போலிங்க குறைக்க முடிஞ்சதா? அப்ப உங்களை நம்பி யார் ஓட்டு போட்டா? 1 கோடி மெம்பர்ஸ் நீங்க, விக்கிரவாண்டியில் 50,000 ஆன்லைன் மெம்பர் நீங்க. யாராவது அப்படி இருந்தா நோட்டாக்கு ஓட்டு கூடி இருக்கணும், திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும், சீமானுக்கு போலிங் கூடி இருக்கணும். போலிங் கூடி இருக்க கூடாது. அப்ப நான் போலரைசேஷன் தான் வரும். சீமான் இருக்க ஓட்டை காப்பாத்துறதே சிரமங்கிற மாதிரி தான் சொன்னேன். காப்பாத்திட்டாரு. இப்போ 17% சீமான் வர்றாருன்னா எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சுட்டாரு, அண்ணாமலை நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சுட்டாங்க. இந்த 2 பல்ட்டியும் தான் சீமானை தூக்கி விடுது. ரங்கராஜ் பாண்டேக்கு அறிவுக்கு இது எட்டவில்லையா? ஜேவிசி ஸ்ரீராம் அறிவுக்கு இது எட்டவில்லையா? கோலாகல சீனிவாஸ் அறிவுக்கு இது எட்டவில்லையா? நான் தெளிவாக கூறுகிறேன். இடைத்தேர்தலில் போட்டியிட்டதனால தான் சீமான் எழும்பினாரு. கமலஹாசன், தினகரன் விக்கிரவாண்டி, பழைய விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூர்ல போட்டியிடாதனால் இன்னைக்கு 8% வந்திருக்காங்க. அவங்க நிலைமையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் போட்டியிட்டனால்தான் எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறார் சீமான். போட்டியிடாதனால் அவர் பலகீனப்படுகிறார். நாடார பேசுறான்லாம் சில்லறத்தனமா பேசக்கூடாது. காரியத்தோட பேசுறேன். ஒவ்வொன்னையும் யாருக்குனாலும் இதை வாணிங்கா சொல்றேன். காரியம் இல்லாம நான் பேசல, தரவுகளோட பேசுறேன். அண்ணாமலை நின்று இருந்தா அவர் தான் 2வது வந்திருப்பாருங்கிறேன். நிக்காததுனால சீமான் அதுல எலும்பியாச்சுங்கிறேன். தினகரன் நாங்குநேரில் நின்று இருப்பாருன்னா 10% ஓட்டு எடுத்திருப்பாரு. சீமான் ஹரிநாடாரி கீழே போனாரு. கமலஹாசன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நின்று இருந்தா 5-6% ஓட்டு எடுத்திருப்பாரு. சீமான் 2.6, 1.5, 2 தான் எடுத்தாரு. அப்ப நான் சொல்றதுல லாஜிக்கோட சொல்றேன். நீ களத்துல வராத மேம்போக்கான அரசியல்வாதி, மக்களை சந்திச்சு அவமானத்துக்கு பயப்படக்கூடிய அரசியல்வாதியை மக்கள் எப்படி ஏத்துக்குவான்? சீமான் மக்களை நம்பி விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கில் நின்னதுனால்தான் எமர்ஜி ஆவாருங்கிறேன். நீ ஏதோ இடைத்தேர்தல்னு கண்ணை மூடிட்டு நீ பேசிட்டு பூனை கண்ணை மூடனா பூலகம் இருண்டுருமா? கணட்டு தவளையா பேசினா அது வெளி உலகம் இல்லாம போயிருமா? வெளி உலகம் இருக்கத்தானே செய்யும். கணட்டு தவளையா இருந்தா கணட்டு தவளையா தான் இருக்கணும். அப்ப சீமானுக்குள்ள வாய்ப்புகள்ங்கிறது 18% என்டிஏ ஓட்டுல உள்ள சேதாரம் 8-10% சீமானுக்கு வரும். ஏன் முக்குளத்தோர் கம்யூனிட்டி எடப்பாடி தலைமைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, வெரி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களை அரவணைச்சி அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி, இன்னைக்கு ஊடகத்திலே பெரிய கருத்துருவாக்கத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, வெரி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. சசிகலா நம்பர் 1 வைப்ரண்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் அவங்க தான். சசிகலா, தினகரன், எல்லாத்துக்கும் மேல கேடை மாட்டும் வாழாட்டும் இருந்த ஓபிஎஸ் எவ்வித நியாயம் இல்லாம ஒற்றை தலைமைன்னு அபகரிக்கும் எண்ணத்தோடு நீக்கப்பட்டதுல 13% ஓட்டை இழந்து நிற்கிறீங்க. ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுல 13% ஓட்டை இழந்து நிற்கிறீங்க. இந்த 13% ஓட்டர்ஸ் வந்து என்ன எடப்பாடி ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? இதுல எல்லா ஜாதியும் இருக்கிறான்.
முக்குளத்தூர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முக்குளத்தூர் வந்து ஸ்டாலின் பக்கம் போவாங்க, கொஞ்சம் சீமான் பக்கம் போவாங்க. நம்ம ஜெயந்தன் கள்ளர் அவரோட கருத்து கணிப்பு 25% முக்குளத்தூர், 25 தேவேந்திர குல வேளாளர் சீமான் ஆதரிக்கிறா சொல்றாப்புல. எனக்கு களத்துல இந்த நாடார்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இன்னும் பெருந்தலைவர் காமராஜன் அண்ணன் சிவாஜியும் சொல்றதுலேயே அவங்க மோடிக்கு போட்டா இப்ப சீமானுக்கு போடுவோம்னு சொல்றது என்னோட சுற்றுச்சூழல்ல எனக்கு தெரிய வருது. அப்ப சீமானுக்கு 17% ஓட்டுங்கிறது இது எளிதாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் சீமான் போகும்போது கூட்டம் வருமா? எடப்பாடிக்கு எப்படி கூட்டம் வரும்? சீமான் எடப்பாடி கம்பாரிசன்ல 2024க்கு மேல சீமான் லீடர்ஷிப் ஏறி இருக்கு, எடப்பாடி லீடர்ஷிப் இறங்கி இருக்கு. பல்ட்டி அடிச்சது 2 இடத்துல நிக்காதது. அண்ணாமலை லீடர்ஷிப் அடிபட்டு இருக்குது, ஈரோடு கிழக்குல நிக்காதது. என்டிஏ பலகீனப்பட்டிருக்குது, அண்ணாமலை நீக்கப்பட்டது. இது எல்லாம் சேர்ந்துதான் சீமானுக்கு 17% வரும்னு சொல்றேன். நீங்க விஜய் வச்சு அதை தடுத்துறான்னு நினைச்சா அது இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய கதை நடக்காது. தெளிவான ஆதாரப்பூர்வமா சொல்றேன். சீமானை பற்றி நான் இதுவரை சொன்னது எதுவும் தப்பாகல, இதுவும் தப்பாகாது. சார் ரொம்ப நன்றி சார். கருத்து கணிப்பை இவ்வளோ ஸ்ட்ராங்கா, அதுவும் வந்து நீங்களும் அதை பாயிண்ட் பை பாயிண்டா வந்து இது பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா அவங்கள போய் சேரும், அவங்களுக்கு வந்து இதை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கும். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு கருத்து கணிப்பு அடிச்சா பழைய கருத்து கணிப்பு பொய்யாகும். விஜய் இன்எலிஜிபிள், சீமான் தாயா லீடர்னு இந்த ரிஃப்ளெக்ட் அந்த வலைவழியில சொல்றேன் இல்லையா, ரிஃப்ளெக்டையும் போட்டு அந்த தம்பியும் நேர்மையான தம்பி தான், அதுதான் இன்னைக்கு நிற்கும். ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு எடுத்தாலும் அந்த ரிஃப்ளெக்ட்ல வரக்கூடிய இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். விஜய் இன்எலிஜிபிள், சீமான் தாயா லீடர்னு தக் லைஃப் மேட்டர்ல மக்கள் மத்தியில தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி சார்.